ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தில் ஒரு ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வறுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வைக்க வேண்டாம், ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க போதும். நெய்லேயே கொஞ்சமாக வறுத்து எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், அதுக்காக குறைன்னு அரைக்க வேண்டாம். அங்கங்கே தட்டுப்பட்டால் நல்லாயிருக்கும். ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க. ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறதுக்கு குக்கரில் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் உளுந்த மாவுக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த அளவு சரியாக இருந்தது. ஏன்னா நம்ம வெள்ளை கரைச்சி ஊற்ற போகிறோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கப் தண்ணி விட்டுட்டு அதில் 1 கப் அளவு வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாம். கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. பாகு பதெல்லாம் தேவையில்லை. குக்கர் விசில் வந்ததும் ப்ரெஷர் எடுத்துட்டு கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை கரைச்சலை வடிகட்டி ஊற்றிடுங்க. மண் ஏதாவது இருக்கும். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததும் நெய்யில் முந்திரி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிடலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்க இப்போ வெயிலுக்கு சில்லுன்னு தான் சாப்பிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.